வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோரா வந்து கமருதீனுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி நீ கேம் அணுகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கமருதீன் கிட்ட அரோரா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வினோத்தை பாரு. வினோத் வந்து எந்த கேங்லேயுமே வந்து இருக்க மாட்டார். ஸோ அவரை மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக நீ வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீன் வந்து அதை தான் சொல்கிறான், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க போகிறேன். ஸோ ஏதாவது கேம் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக எதிரில் வரவங்களாம் துவம்சம் பண்ணிட்டு நான் இப்போ விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அது ஓகே, பட் நீ வந்து ஒரு குரூப்புக்குள்ளே மாட்டிக்காத அப்படின்றத வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்து நீ விளையாடின அப்படின்னா உனக்கு வந்து ஃபுல் பவர் கிடைக்கும். அண்ட் தென் உனக்கு ஃபுல் பொட்டென்ஷியலோடு நீ விளையாடலாம். நீ அதுவே ஒரு குரூப்பில் மாட்டிக்கிட்ட அப்படின்னா உன்னால் அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உன்னோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி விளையாட முடியாது. நிறைய நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சிரிக்க வைக்கிறவங்க வந்து இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பகையை வந்து வளர்க்குற ஆளுங்களாக தான் இருக்காங்க. அண்ட் தென் பிரச்சனையை உருவாக்குற ஆளுங்களாக தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க அரோரா எந்த குரூப்லேயும் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜய் பார்வதி கூட கமருதீன் வந்து அடிக்கடி ஒரு குரூப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அண்ட் தென் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து அப்சர்வ் பண்ண அரோரா வந்து பார்த்திங்கன்னா கமருதீனுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ வினோத்தை மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக நீ வந்து உள்ளே இறங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் கடந்து வந்ததுக்கப்புறம் இன்னமும் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வெளியே போகிற ஆளாக தான் அவர் இருக்கக்கூடும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அழகாக ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.